نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحيم ويعلمكم الكتاب والحكمة ويعلمكم ما لم تكونوا تعلمون وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. புகழும் புகழ்ச்சியும் அந்த புகழுக்கு சொந்தக்காரனாகிய ஏக இறையோனின் மீதே உரித்தாகட்டுமாக. இன்னும் அகிலத்திற்கோர் அருக்குடையாய் வந்துடித்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தியவனா என துறையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கல்வித்துறையில் கருணை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் இவர் இந்த கல்வியில் மிகச் சிறந்தவராக விளங்குகிறார். இந்த கல்வியில் இவர் மிக தேர்ச்சி பெற்றவர் என்று ஒரு பக்கம் இருந்தால், மற்றொரு கல்வியில் இவருக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த கல்வியில் இவர் ஜீரோ என்று சொல்லிவிடலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கல்வியிலேயும் கரை கடந்து விளங்கினார்கள். ஒரு கல்வியின் ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் நாலேஜ், கல்வியின் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அல்லாஹ் தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே கூறும்போது கூறி காட்டுகிறான், வயுஅல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஅல்லிமுகும் மா லம் தகூனு தஅலமூன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கிதாபை கற்றுக் கொடுப்பார், இன்னும் உங்களுக்கு ஞானங்களை கற்றுக் கொடுப்பார், இன்னும் நீங்கள் எதையெல்லாம் அறியாமல் இருக்கிறீர்களோ அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். நண்பர்களே, அன்றைய காலத்திலே ஜாஹிலியாவுடைய காலத்திலே ஒன்றுமே தெரியாது என்று, அதாவது கையிலே மதுவையும் மாதுவையும் வைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதர்களையும் கூப்பிட்டு கையிலே எழுதுகோலையும் காகிதத்தையும் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புனிதர்களாக மாற்றி காட்டினார்கள் சஹாபாக்களை. ஒவ்வொரு சஹாபாவும் காத்திபுல் வஹியாக, அல்லாஹ் தஆலா இறக்கிய குர்ஆனை எழுதக்கூடிய காத்திபுல் வஹியாக ஒவ்வொரு சஹாபாக்களும் மாறி போனார்கள். அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பதில், அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதில் மிக பெரும் ஒரு பணியை ஆற்றினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்தன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஒவ்வொரு முஸ்லிமும் இல்மை கற்பது ஃபர்ல். எப்படி ஒரு முஸ்லிமுக்கு தொழுகை ஃபர்லோ, எப்படி ஒரு முஸ்லிமுக்கு ஜகாத் ஃபர்லோ, எப்படி ஒரு முஸ்லிமுக்கு நோன்பு ஃபர்லோ, அதே போல அவன் இல்மை கற்பது, கல்வியை கற்பதும் அவனுக்கு ஃபர்ல் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பர்களே. இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இல்மை கற்றுக் கொடுத்தால் இவர் அந்த இல்மில் மிக உயர்ந்தவராக வருவார் என்று அந்த சூழ்ச்சகம் அறிந்து செயல்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது கடுமையான பசி. ஒரு ஆட்டு இடையனை பாக்குறாங்க, கூப்பிட்டு உன்னோட ஆட்டுல இருந்து ஏதாவது பால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி. இங்க உள்ள ஆடெல்லாம் எல்லாம் மலடுதான், இங்க இருந்து எதுவும் பாலெல்லாம் கறக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொண்டு வாப்பா நான் பாத்துக்கிறேன், அந்த ஆட்டில இருந்து பால் கறப்ப விஷயத்த நான் பாத்துக்கிறேன், இந்த ஆட்டை மட்டும் நீ கொடுங்கிறாங்க. அதே போல கொண்டு வரப்படுகிறது. பிஸ்மில்லா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை கறக்கிறார்கள். கறக்கு முடித்தவுடன் அந்த மனிதர் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதந்து விட்டு அந்த மனிதனிடம் கேட்கிறார்கள். அந்த பையனிடம், ஒரு 18-19 வயது பையன், அந்த பையனிடம் கேட்கிறார்கள், உனக்கு என்ன வேணுமோ கேள், உனக்கு என்ன வேணுமோ கேள், உனக்கு தரேன் என்று. நம்மளா இருந்தா அந்த பாலுக்கான காசை கொடுங்க, இல்ல 2 மடங்கா கொடுங்க, 3 மடங்கா கொடுங்கன்னு கேட்டிருப்போம். ஆனால் அந்த மனிதர், அந்த பையன் ஒரு மிக பெரும் அறிவாளி. அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அந்த பாலை கறக்கும் பொழுது ஒரு ஓதினர்களே, எனவே முணுமுணுத்தேர்களே, அந்த வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ இங்க இருக்க வேண்டிய ஆண்டு இல்லை என்று இஸ்லாத்திற்கு கூட்டிச் சென்றார்கள். பிற்காலத்திலே மிக பெரும் ஃபகீஹுக்கெல்லாம் ஒரு மிக பெரும் தலைவராக, இஸ்லாத்திலே உள்ள கடுமையான கஷ்டங்களையும் கடினமான விஷயங்களை எல்லாம் இஸ்தின்பாத் செய்து ஆராய்ச்சி செய்து எழுதக்கூடிய மிக பெரும்
ஃபகீஹாக மாறி போனார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். அந்த சிறுவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்திலே மிக பெரும் ஃபகீஹாக மாறி போனார்கள். இப்படி யாரை எந்த இடத்திலே வைத்தால் இவருக்கு இந்த கல்வியிலே உயர்ந்து வருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருந்தார்கள். அதே போலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வராங்க ஒரு முறை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யதஹு அலா கதிஃபைஹி, அவர்களுடைய 2 தோள் புஜத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வைத்து சொல்றாங்க, சும்மகால அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவரை தீனிலே மிக பெரும் ஃபகீஹாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். மற்றொரு ரிவாயத்திலே வரும் பொழுது சொல்றாங்க, அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப, யா அல்லாஹ் இவருக்கு இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்து விடு யா அல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்காக தேர்வு செய்தார்கள். பிற்காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்றாலே ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர்கள் குர்ஆனுடைய விளக்க உரைக்கெல்லாம் மிக பெரும் தலைவராக விளங்கினார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகம் உருவாக்கிய வித்து. இதே போலதான் எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும் பொழுது முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல அவர்களுக்கு முன்பும் சரி அவர்களுக்கு பின்பும் சரி அவர்களை விட மிக அழகான ஒரு அஹ்ஸன தஅலீம், ஒரு அழகான கல்வியை கற்றுக் கொடுத்தவரை நான் பார்த்ததில்லை என்று கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். இன்னொரு படி மேல சொல்ல போனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே இந்த கல்வி மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டது ஆசிரியராகத்தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள் என்பவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் முதல் வேலையாக மஸ்ஜிதை கட்டுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது அஸ்ஹாபு சுஃபா என்று ஒரு மதரசாவை ஆரம்பித்தார்கள். அந்த இதிலே படித்தவர்கள் தான் அவர் அம்மார் இப்னு யாஸர், ஒரு அம்மார் இப்னு யாஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல, ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல இன்றைக்கு ஹதீஸ்களில் நமக்கு எந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும், நமக்கு இஸ்லாமிய சட்டங்களில் எந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பார்க்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணை தோழரில் திண்ணையில் அமர்ந்து பாடம் படித்தவர்கள் என்பவர்களே. ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், பத்ர் போரில் 70 கைதிகளை பிடிக்கிறாங்க. பத்ர் போரில் 70 கைதிகளை பிடிக்கிறாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க. 70 கைதிகள் காசு இருக்கிறவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. காசு இல்லாதவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, மதீனாவாசிகள் எல்லாம் விவசாயிங்க, அந்த அளவுக்கு இல்மில தேர்ச்சி பெற்றவர்களா இல்ல, ஆனா மக்காவாசிகள் எல்லாம் ரொம்ப இல்மில தேர்ச்சி பெற்றவர்களா இருந்தாங்க. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில இருந்து ஒருவர் இங்க உள்ள ஒரு சிறுவருக்கு ஒரு ஹரிஃபுகளை அவனால் உங்களுக்கு தெரிந்த இல்முகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க போயிடலாம், நீங்க கைதியிலிருந்து விடுதலை ஆயிடலாம் சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி என்றால் இந்த கல்வித்துறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு ஒரு மிக பெரும் புரட்சி செய்திருப்பார்கள். யகூதிகளிடம் லெட்டர் எழுதணும், யகூதிகளுக்கு லெட்டர் எழுதணும், என்ன பண்றதுன்னு தெரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித்தை அழைத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போய் இந்த யகூதிகளுடைய மொழியை கத்துட்டு வாங்க. வெறும் 14 நாளில் யகூதிகளுடைய மொழியை, அந்த ஹிப்ரு மொழியை கற்றுக்கொண்டு வந்தார்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு கல்வித்துறையிலே மிக பெரும் ஒரு புரட்சி செய்திருப்பார்கள் என்று சிந்தித்திருப்பார்கள் என்பவர்களே. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல நாமும் கல்வியிலே மிக பெரும் பணியாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரத்துவானா அல்ஹம்துலில்லாஹி.